வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். ரெடியா? முதல்ல சொல்லுங்க, நீங்க தினமும் ஸ்கூலுக்கு எப்படி போறீங்க? கார்லயா, பஸ்லயா, இல்ல சைக்கிள்லயா? யோசிச்சு வைங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. உங்க தாத்தா பாட்டி இல்ல உங்க நண்பர்கள் எல்லாம் தூரமா இருந்தா அவங்க கிட்ட எப்படி பேசுவீங்க? போன்ல பேசுவீங்களா இல்ல வீடியோ கால் பண்ணுவீங்களா? ஆமா, நீங்க யோசிச்ச பதில்கள் எல்லாமே நாம இன்னைக்கு கத்துக்க போற பாடத்தோட சம்பந்தப்பட்டதுதான். அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். வாங்க ஜாலியா கத்துக்கலாம். போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யறது. டிரான்ஸ்போர்ட் இஸ் டிராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another பிளேஸ். ரொம்ப ஈஸி தானே? நாம தினமும் நம்ம வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா? அப்புறம் லீவுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்ல, இது எல்லாமே போக்குவரத்து தான். அதாவது லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல நிலத்துல, அதாவது தரையில போற வண்டிகள் என்னென்ன? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வண்டியோட பேரையும் சொல்லுங்க பாப்போம். சூப்பர். கார், சைக்கிள், பஸ், ரயில், இது எல்லாம் தான் நிலப்போக்குவரத்து வாகனங்கள். இத நாம லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, தண்ணியில என்னென்ன வாகனங்கள் போகும்? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கடல்ல என்ன போகும்? படகு, கப்பல், இதெல்லாம் நீர் போக்குவரத்து. இதுக்கு பேரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட். பெரிய பெரிய கப்பல்கள்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட போக முடியும். கடைசியா நம்ம தலைக்கு மேல வானத்துல என்னென்னலாம் பறக்கும்? இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமே. அருமை. விமானம், ஹெலிகாப்டர், இதெல்லாம் தான் வான்வழி போக்குவரத்து. இத நாம ஏர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு டிராவல். ரொம்ப சீக்கிரமா போயிடலாம். சூப்பர். இப்போ நாம நம்மளோட இரண்டாவது பகுதிக்கு போகலாம். அதாவது கம்யூனிகேஷன். போக்குவரத்துனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு பார்த்தோம். அப்போ தகவல் தொடர்புனா என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. தகவல் தொடர்புங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு செய்திகளை அனுப்புறது. கம்யூனிகேஷன் இஸ் சென்டிங் மெசேஜஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. சரி, நம்ம எப்படி எல்லாம் செய்திகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறோம், அதோட வழிகளை பத்தி இப்போ இன்னும் விரிவா பார்க்கலாம் வாங்க. நாம மொபைல் ஃபோன், டெலிஃபோன், இமெயில், டிவி, ரேடியோ மூலமா செய்திகளையும் போட்டோக்களையும் வீடியோக்களையும் அனுப்புறோம். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் போன்லாம் இல்லாத காலத்துல மக்கள் தபால் நிலையம் மூலமா கடிதங்கள், அதாவது லெட்டர்ஸ் அனுப்பி தான் பேசிக்கிட்டாங்க. வேணும்னா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். உங்களுக்கான முதல் கேள்வி, எது ரொம்ப வேகமா போகும்? ஒரு சைக்கிளா இல்ல ஒரு விமானமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. விமானம், தி ஏரோப்ளேன். சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி. சரி, உங்களுக்கான கடைசி கேள்வி. உங்களுக்கு எந்த போக்குவரத்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? காரா, கப்பலா, இல்ல விமானமா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய் குழந்தைகளே.